ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் செட் எக்ஸாமினேஷன் 2024ஆம் ஆண்டுக்கான அறிவிக்கை ஏற்கனவே சொன்னோன்னு சொல்லிட்டு முந்தின நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இணையவழி விண்ணப்பங்கள்லாம் ஏற்கனவே செட் எக்ஸாமினேஷனுக்கு முதல்ல நடத்துனது மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி. மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி இது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸாமினேஷன் ஏற்கனவே ஸ்கெடியூல் நாங்கள் சீக்கிரம் ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலைலேயே அவங்க ஜூன் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. 2 நாளில் எக்ஸாம் நடத்தணும்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 43 சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு. இது நெட் எக்ஸாமினேஷன் தான் 83 சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். கம்பைல் பண்ணி இந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே எக்ஸாமினேஷன் ரொம்ப குயிக்காக ஆரம்பித்தாங்க. அப்புறம் தேர்வு தேதி அப்ளை பண்ணுற ஆன்லைன் அப்ளிகேஷன் தள்ளி வைக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ணுறவங்க, அதாவது குவாலிஃபைடு ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சர்வீஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ணுறவங்கள லிஸ்ட்டு இப்படி செட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ணிக்கலான்னு கொடுத்த தேதினால அது மே மாதமும் அந்த தேதி இழுக்கப்பட்டது. இது மாதிரி அதுக்கப்புறம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணதோட அதோட நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்ஜில் போயிருந்துச்சு. அப்புறம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த எக்ஸாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை 17/12/2024 படி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இனிமேல் நாங்கள் செட் எக்ஸாமினேஷன் நடத்தோம்னு சொல்லிட்டு அதுக்கு முகமைக்கான அறிவிப்பு எல்லாமே ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இந்நிலையில் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறையின் படின்னு சொல்லிட்டு மார்ச் 6, 7, 8, 9 இந்த தேதியில் நாங்கள் எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ 6, 7, 8 அப்படிங்கிறப்போ பார்த்திங்கன்னா நாள் ரொம்ப குறைவான நாட்கள் மட்டும்தான் இதில் இருந்துச்சு. இப்போ சொல்லப்போனால் 14 நாள்னு சொன்னால் கூட 14 28 நாள் சொல்லப்போனால் ஒரு 14 20 நாள் கூட எக்ஸாமுக்கு இல்லை. ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய தடவை வீடியோலேயே நம்ம சொல்லும்போது எண்டு கன்க்ளூஷன் சொல்லும் போதே நிறைய தடவை சொல்லியிருந்தோம். நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் அது கொஸ்டினாகவே சில பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி இது பாசிபிள், உடனே நடக்குமான்னு சொல்லிட்டு. நமக்கு தெரிஞ்ச செய்திகளையும் அதுக்கப்புறம் ஒரு யூகிக்கும் இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் நடக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அப்டேட் ரெகுலராகவே கவர்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. டிஆர்பியும் ரெகுலராக அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் லா காலேஜ் டிஆர்பி அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ அதுவும் லைவில் இருக்குது. இப்படி வரிசையாக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்ததப்போ நான் அடிக்கடி வீடியோ எண்டு முடியும் போது சொல்லுவேன், திடீர்னு ஒரு நாள் எக்ஸாம் வந்துருச்சுன்னா நமக்கு நாள் ஒரு மாதம் கூட இருக்காது. அதனால் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு இதை சரியான டைமாக பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். ஆனால் நிறைய பேரோட நினப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நேற்று மதியம் கொடுத்த அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே நிறைய பேர் தே ஆர் ஸ்ட்ரக். இன்னும் அதுக்குள்ளேயே செட் எக்ஸாமினேஷனுக்கு சொல்லிட்டாங்க. செட் எக்ஸாமினேஷன் உடனே இப்படி வந்துருச்சுன்னா 6, 7, 8 இந்த தேதிகளில் வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் இதுக்கு ரிசல்ட் எவ்வளோ லேட்டாக ஆக்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு ரிசல்ட் ரொம்ப நாளாலாம் ஆகாது. இதுக்கான தேர்வுக்கான இப்போ இந்த தேர்வு அப்படியே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கிறதுனால எக்ஸாமினேஷன் முடிச்சு கையோட உடனே அதை கன்சால்டேட் பண்ணி கட் ஆஃப்லாம் ஒரு ஜஸ்ட் 1 கிளிக்கில் கட் ஆஃப் இதெல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதுக்கு அப்புறம் பாசிங் போர்டு குயிக் ரெடி பண்ணிவிட்டு கட் ஆஃப் என்ன கொடுத்தோம் எதெல்லாம் பண்ணோங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 6, 7, 8, 9 தேதி நடந்துச்சுன்னா அடுத்த மாதம் மார்ச் 15 தேதிக்குள்ளேயே இவங்களால் கன்சால்டேட் பண்ண முடியும். ரிசல்ட்டை 20ஆம் தேதிக்குள்ளேயே கொடுக்க முடியும். மார்ச் 20க்குள்ளேயே டென்டேட்டிவ் கேஸ்கையும் முடிச்சுட்டு ரிசல்ட்டையுமே அந்த எண்டுலேயே கொடுத்துடலாம். இப்போ 15 தேதியில் டென்டேட்டிவ் கீ கொடுக்குறாங்கன்னு வைங்க, கட் ஆஃபோட சேர்த்து டென்டேட்டிவ் கீ கொடுக்குறாங்க. அதுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு 5 நாள் 20ஆம் தேதி 25ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு இதை கன்சல்டேட் பண்ணி உடனே இதை பேரல் பண்ண முடியும், இதை ரிஜெக்ட் பண்ணவும் முடியும். ஸோ அது ப்ராப்பர் மெட்டீரியல் என்ன ஏதுங்கிறதெல்லாம் ப்ராப்பராக செஞ்சுருவாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸாமுக்கு இப்போ February 14க்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மார்ச் 6, 7, 8 இந்த தேதிகளில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக பார்த்தா 20 நாள் கூட இல்லை. இதே மாதிரி ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் இப்படி தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இது ஆர்ட்ஸ் டிஆர்பி அனௌன்ஸ் பண்ண டேட்டு 14/3/2024. சரியாக இன்றைய தேதியிலேருந்து ஒரு மாதத்துக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகிட்டுனா கால்ஃபர் 1 வருஷம் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷனில் மொத்தம் 4000 போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற வேகன்சி பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ இருக்கிற அரவுண்ட் ஒரு 11,000 இல்லைனா 12,000 வேகன்சிஸ் மொத்தம் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் தோராயமாக சொல்ல போனோம்னா ஒரு 8,000லேருந்து 9,000 வேகன்சி காலி பணியிடமாகவும் இல்லை தற்காலிக பணியிடங்களாகவே இப்போ பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெகுலர் வேகன்சிக்கு இன்னும் இதோட டேட்டு கூட இன்னும் மொத்த
4000 போஸ்ட்டுங்கிறது 4500 போஸ்ட், இல்லைன்னா அது விட கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதோடு சேர்த்து இதுதான் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம். 14/3/2024 அன்னைக்கு வெளியிடப்பட்டு இணையவழி மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் அப்படின்னா 29 லாஸ்ட் டேட், ஏப்ரல் 29 லாஸ்ட் டேட்னா மே 15 வரைக்கும் மாலை 5 மணி வரை இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தேதிகள் வந்து நாங்கள் அடிஷ்னலாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது 27/4/2024 அன்னைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பத்திரிகை செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்தது என்னென்னா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடைபெறுகின்ற போட்டித் தேர்வுங்கிறது பார்த்திங்கன்னா நேரடி நியமனம் வெளியிடுவதற்கான அறிக்கை 14/3/2022 வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான டேட் வந்து 15 வரைக்கும் தள்ளி வச்சுருந்தான்னு சொல்லிட்டு இருந்தோம். நேரடி நியமனத்துக்கான போட்டித் தேர்வு வந்து ஆகஸ்ட் 4 நடைபெறவிருந்த நிலையில் நிர்வாக காரணங்களினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஜூலை 22/2024 அன்றைக்கி இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேதியிலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே சொல்லப்போனால் 8 மாதம் 9 மாதம்னு இப்படியே ஓடிடுச்சு. இப்போ எப்படி செட் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு அதுக்கு வந்து நாங்கள் பின்னர் அறிவிக்கப்படும்னு தேதி சொன்னாங்களோ, அதே மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு பின்னர் தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. முன்ன மாதிரி இல்லை. இப்போ டிஆர்பியில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக சென்டர்ஸாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. 1 மாதத்துக்குள்ளே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கட் ஆஃப்ல இருந்து எல்லாத்தையுமே 1 மாதம் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் நான் சொல்ல போனால் ஒரு 20லேருந்து 22 தேதிகளில். இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடியுது. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உடனே கட் ஆஃப்ல இருந்து அவங்களுக்கு யார் மினிமம் குவாலிஃபிகேஷனில் இருக்காங்க, இல்லை எத்தனை பேர் மினிமம் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் வந்து கட் ஆஃப் மேலே வந்திருக்காங்க, யாரெல்லாம் குவாலிஃபைடு கம்யூனல் ரொட்டேஷன் படி பார்த்தீங்கன்னா எத்தனை பேரை செலக்ட் பண்ணியிருக்கோங்கிறத கூட ஒரு என்டரில் கொடுக்க முடியுது. உடனே டேட்டா பேஸ் எடுக்க முடியுது. இதே மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் இப்போ எக்ஸாமினேஷனுக்கும் இந்த மாதிரி ரொம்ப நாள்லாம் டைம்லாம் எடுத்துக்காது. இப்போ செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து இப்போ நேற்று அறிவிப்பு கொடுத்தாங்க. 7, 8, 9 தேதிகளில் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது வந்து ஹால் டிக்கெட் எப்போ ரிசீவ் ஆகும் அப்படின்னா, இன்றைக்கி தேதி 15, இன்னும் சரியாக 15ஆம் தேதிக்கு இந்த தேதியிலேருந்து கரெக்டாக 15 நாளுக்கு அடிச்சு ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம், பதிவிறக்கம் செய்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து 7 நாளுக்கு முன்னாடின்னா பிப்ரவரி 28. ஸோ 28ஆம் தேதி வந்து கன்க்ளூஷன் இது முடிஞ்சிடும். அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் என்றைக்கு எங்கேங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அங்கேருந்து 7 நாளுக்கு முன்னாடிங்கிறது 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதிக்குள்ளே அந்த எக்ஸாம்னா 7 நாளுக்கு முன்னாடினா இதுதான். அப்போ இப்படி தான் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா, ஆர்ட்ஸ் டிஆர்பியும் இதே சொல்ல செட் எக்ஸாமினேஷன் மாதிரி எடுத்தாங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பியும் இந்த நிலைமையில் தான் நடைபெறும். ஏன்னா முதல்ல வந்து செட் எக்ஸாமினேஷனை காரணம் காட்டி தான் ஆர்ட்ஸ் டிஆர்பியை வந்து ஒரு தள்ளி வைக்கப்பட்டிருந்த சூழலில் இருந்துச்சு. நேற்று வரைக்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க, செட் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிஆர்பி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான வந்து எந்த ஒரு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் இல்லைன்னு. நீங்கள் எப்படியே பாருங்கள். இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு, அதாவது ஆர்ட்ஸ் டிஆர்பி கால்ஃபர் பண்ணதுக்கான ப்ரூஃப் வந்து இங்கே இருக்குது 3ஆவது இடத்துல. அதுக்கப்புறம் தான் லா காலேஜ் டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணாங்க. அது 1ஆம் நம்பரில் வச்சு, 2ஆம் நம்பரில் செட் 2024-01 போட்டு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2024. இதுக்கான மார்க்கிங் டேட், அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா 30/4/2024 வரைக்கும் க்ளோஸ் ஆனதுன்னு போட்டுட்டு, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாகவே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. 6/3/2025, 7/3/2025, 8/3/2025, 9/3/2025. ஸோ இந்த ஃபைலை வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து செட் எக்ஸாமினேஷனுக்கும் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் எப்படி வந்து கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போய் இந்த பழைய டவுன்லோட் அப்ளிகேஷனை போய் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு வந்து இப்போதைக்கு வந்து கேப்ஷா கொடுத்து தான் உங்களுக்கு ஆன்லைன் இதுக்குள்ளது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக வீடியோவும் போட்டிருக்கோம். ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா செட் எக்ஸாமினேஷனோட மைண்டப்பில் வந்ததுனால, செட் எக்ஸாமினேஷன் உள்ளவங்களாம் ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ணுறதுனால செட் எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு தான் அடுத்தது ஆர்ட்ஸ் டிஆர்பி நடத்தணும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. மே 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் அந்த 4000 வேகன்சிஸ்க்கான டயத்தை வந்து 15/5/2024 வரையும் கொடுத்ததுனால இதில் வந்து எடிட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தாங்க. இது வந்து
யாராவது எடிட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுனா 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதிலேருந்து ஒரு 5 நாள் எக்ஸ்ட்ரா. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சமர்ப்பித்ததுக்கப்புறம் தேர்வு கட்டணம் செலுத்தினதுக்கப்புறம் தான் திருத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ரீல்ஸ் எல்லாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேனல், அந்த ஃபீல்டு, அதோட எடிட் ஆப்ஷன், அந்த டெக்ளரேஷன், அந்த பிரிண்ட் ப்ரிவியூலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் செக் பண்ண முடியும். அது மாதிரி உங்களோட கைபேசி எண், உங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற முடியாது. அதே மாதிரி கம்யூனிட்டி, பிடபிள்யூடி இதெல்லாம் வந்து திருத்தம் இருக்குன்னுச்சுன்னா அதுக்கான தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறதையும் வரிசையாக இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதை சொன்னது மே 14, 2024 அன்றைக்கி. இதோட சேர்த்து தான் வந்து செட் எக்ஸாமினேஷன் இருக்கிற நபர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு தரப்படும் அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னா, அவங்க அந்த எக்ஸாமை முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆகிருந்தால் தான் இந்த எக்ஸாமை அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னல் டீட்டெயிலாக அப்ளை பண்ணும்போது அந்த செட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ விண்ணப்பித்திருக்காங்க, மனோன்மணி சுந்தரராஜன் யூனிவர்சிட்டியில் விண்ணப்பித்திருக்காங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவங்க போட்டாங்க அப்ளிகேஷனையே இங்கே அப்லோட் பண்ணால் இவங்களை வந்து இதை ஏற்றுக்கிற மாதிரி இதில் ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஆர்ட்ஸ் டிஆர்பியும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அதில் பாஸ் பண்ணிங்கன்னா, அதாவது செட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி எக்ஸாமுக்கும் நீங்கள் டேரெக்டாக அப்பியர் ஆகலாம், அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிற டபுள் ஆப்ஷனை வச்சுருந்தாங்க. இப்போ அதன்படி பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமினேஷன் இப்போ ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதன்படி இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பியும் சீக்கிரம் வந்துடும். அப்போ சீக்கிரம் வந்துடும்னா எப்போ வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ மார்ச் மாதம் 7, 8, 9 இந்த எக்ஸாம் நடக்குதுன்னா அந்த மாதம் எண்டில் பார்த்திங்கன்னா மார்ச் 31 வரைக்கும் டைம் இருக்குது. அந்த தேதிக்குள்ளே டிக்ளரேஷன் முடிச்சிட்டாங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்துலேயே ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் ரிவோக் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் சொன்ன மாதிரி 20 நாள் இல்லைனா ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. ஒரு மாதமே ரொம்ப ஜாஸ்திங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு செட் எக்ஸாமினேஷனுக்கே டக்குன்னு தான் ஆரம்பித்தாங்க. அப்படி பார்த்திங்கன்னா 20 நாள் அப்படின்னா ஏப்ரல் 20 இல்லை 31ஆம் தேதிக்குள்ளே எக்ஸாம் முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மே மாதம் இவங்களுக்கான எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கு கன்சால்டேட் போட்டுட்டு இன்டர்வியூக்கு பேனல் ரெடி பண்ணணும். இது மொத்தம் 4000 போஸ்ட்டு அப்படிங்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய ஜாப் தான், டஃப் டாஸ்க்கு. பட் இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக அதை டேட்டா பேஸை குயிக்காக முடித்தாங்கன்னா இந்த டயத்தில் முடிச்சிட முடியும். இது இல்லாமல் இந்த வாட்டி பல்கலைக்கழக தேர்வு அது இதுன்னு நிறைய ப்ராக்டிகல்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கனால நிறைய பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு முடிச்சிருந்தாங்கன்னா, சரியாக சொல்லப்போனால் மே மாதத்தில் இந்த இதெல்லாம் இன்டர்வியூவும் முடிச்சுட்டு ஜூன் மாதத்தில் இவங்களுக்கான ஓரியன்டேஷனை முடிச்சுட்டு டேரெக்டாகவே இவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து அவங்களுக்கு ஓரியன்டேஷன் அனுப்பிட்டு டக்குன்னு ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜூன் அல்லது ஜூலை இல்லை ஆகஸ்ட் இந்த 3 மாதங்களுக்குள்ளே நடைபெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஸ்பீட் ப்ராசஸாக நடந்துச்சுன்னா இப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான எக்ஸாமும் இப்படி திடுப்புன்னு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ப்ரிப்பேர் ஆகிங்க. அது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கான டாபிக் வைஸும் சில வீடியோஸ் நம்ம ரெகுலராக போடுறோம். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறோம். நீங்கள் அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இது எஜுகேஷன் சேனல்களால் அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக தான் ரெகுலராக பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் கப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.